தினமொரு வசனம். சங்கீதம் 119 வசனம் 5. உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். போக்குவரத்து சைகைகளை புறக்கணிக்கும் ஒரு வாகன ஓட்டி ஒரு விபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்று கூறலாம். போக்குவரத்து சைகையின் சிகப்பு விளக்கு எரியும் போது வாகனத்தை ஓட்டுபவனும், பச்சை விளக்கு எரியும் போது அதை கவனிக்காமல் வாகனத்தை நிறுத்தி கொண்டிருப்பவனும் ஆபத்தை வரவேற்கிறான். நீங்கள் ஒரு இடத்திற்கு அவசரமாக சென்று கொண்டிருக்கும் போது போக்குவரத்து சைகையின் சிகப்பு விளக்குகள் உங்களுக்கு எரிச்சலூட்டக்கூடும். ஆனால் ஒரு விபத்து வேதனையை உண்டாக்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பல வருடங்களுக்கு முன்பு போக்குவரத்து நெரிசலுள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு போக்குவரத்து சமிக்கை அமைக்கப்பட்ட போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த இடத்தில் வாகனத்தை ஓட்டுவதன் சிரமத்தை அது குறைத்து மிகவும் நெரிசலான அந்த சாலைக்கு ஒரு ஒழுங்கை அளித்தது. அவ்வப்போது சிகப்பு விளக்கு எரியும் போது வாகனத்தை நிறுத்தி காத்திருப்பது இப்போது மகிழ்ச்சியை அளிக்கிறது. விபத்துக்களை குறித்த பயங்கரமான எண்ணங்களிலிருந்து விடுதலையையும் அளிக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் சிகப்பு விளக்குகளை குறித்து வேதாகமம் கூறுகிறது. அவை பொறாமை, பெருமை, பகைமை, பக்தியின்மை, இச்சை மற்றும் சுயநலம் என்பவைகளை தடை செய்கின்றன. பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட தீய குணங்களை குறித்து நம்மை எச்சரிக்கும் போது நாம் உடனடியாக அவற்றை விலக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதைப்போல நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் போக்குவரத்து நெரிசலில் செல்லும் போது கனிவு, தாழ்மை, அன்பு, ஆராதனை மற்றும் பரிசுத்தம் போன்ற பச்சை விளக்குகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய போக்குவரத்து சைகைகள் நமக்கு உதவி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒரு சிகப்பு விளக்கை புறக்கணிப்பதற்கு நாம் பயப்படுவது போல வேத வாக்கியங்களின் கட்டளைகளை புறக்கணிப்பதற்கும் நாம் பயப்பட வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தீமையான செயல்களை செய்வதற்கு பயந்து தேவனுக்கு சித்தமானதை செய்து வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.